இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியா வந்து அந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? ரணில் வந்தாலும் நல்லம். அதாவது நாடு இக்கட்டான நிலைமையில் இருக்க போல ரணில் தான் கையில் எடுத்து செஞ்சாங்க. அனுரகுமார் திசாநாயக்கு தெரிவு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்தால் இந்த நாடு மிகவும் சிறப்பான முறையில் பழமையான நிலையில் அவர் அப்படி இல்லை, சொன்னதை செய்வார், செய்யறதை சொல்லுவார். இதுதான் ஜாஜித். அனுரகுமார் திசாநாயகா. அதாவது மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மக்கள் மெஜாரிட்டியாக அவர் கொஞ்சம் கூடியா இருக்கு. நான் நினைக்கிறேன் அவர் மேலே கூட சான்ஸ் இருக்கு. வந்து தெரிவார் தாமல் வந்தாலும் அன்றோ வந்தாலும் சஜித் வந்தாலும் சரி ஒன்றும் செய்ய தெரியாது. இப்ப நான் நிக்கிற இடம் கல்முனை டவுன். இந்த கல்முனை டவுன்ல 2024 ஜனாதிபதி தேர்தல் எவ்வாறு காணப்படுகின்றது, மக்கள் எவ்வாறான கருத்துக்களை சொல்றாங்க, யாருக்கு அதிகமான ஆதரவு காணப்படுது இந்த கல்முனை டவுன்ல சொல்லி போட்டுதான் இன்றைக்கு பார்க்க போறோம். மறக்காம லைக் ஒன்று பண்ணிட்டு தொடர்ச்சியா இந்த காணொலி தொகுப்பை பாருங்க. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யாரு ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? அனுரகுமார திசாநாயக்கா வந்தால் தான் நாடு நல்லா. ஏன் காரணம்? ஒரு ஆட்சி மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்குது. ஊழலற்ற நாடு, மக்கள் அனைவரும் ஒரு முன்னேற்றகரமான வாழ்க்கையை, அடுத்த வரிச்சுமைகள், இதிலிருந்து ஒரு விமோசனம் பெறறதுக்காக மக்கள் எதிர்பார்க்குது. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யாரு ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? முதலாவது நம்ம யோசிக்கணும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர்களை பற்றி யோசிக்கணும். இவங்களோட ஆளுமைத்தன்மை, இவங்களோட கல்வி திறமைகள், வெளிநாட்டு தொடர்புகள், இப்போ விழுந்து கிடக்கிற நம்ம நாட்டுற வளர்ச்சிக்கு எதிர்கால மக்கள் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய, அதோடு சேர்த்து இன ஒற்றுமையோடு சம்பந்தப்பட்ட ஒரு துவேஷமற்ற ஒரு ஜனாதிபதியாக அமையணும் என்று எடுத்து பார்க்குற நேரம் இன்றைய இந்த முக்கியமான 3 வேட்பாளர்களையும் எதிர்நோக்கும் பொழுது இந்த ஜேவிபி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு பயங்கரவாதத்தோடும் இடமாதத்தோடும் இந்த முழுக்க சிங்கள பௌத்த புக்குகளின் அடிமைத்தனத்துக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக எடுத்து பார்க்கும் பொழுது சஜித் பிரேமதாச, அவருக்கும் மூளைக்கும் சம்பந்தம் இல்லாதவர். அவர் ஜோக்கர், ஒரு பால் சொல்லுவால அதாவது சொல்லுவது போல ஒரு வெறும் பால் போத்தல் கேஸ். அவர் ஒரு தகுதியான ஒரு ஆளுமை என்றால் நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கே. ஏனென்றால் நம்ம நாடு கடந்த 2 வருடங்களுக்கு முன்னல் படுகொலியில் கிடந்து நாங்கள் அவதிப்பட்டோம். எதுவுமே அல்லாத போலின் நின்று எல்லாம் கஷ்டப்பட்ட டைம்ல நம்முடைய நிலைமையை ஓரளவுக்கு இந்த 2 இயர்ஸுக்குள்ளேயே 2 வருடத்துக்குள்ளேயே நம்மளை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்காரு. அவர் இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அவர் வயதும் போன ஒரு காலம், அவர் கட்டாயம் நாம் நன்றி கடன் செலுத்தணுங்கிறது எல்லார இலங்கையில் பிறந்த சகல மக்களுக்கும் இதயபூர்வமான ஒரு நன்றி கடன் இருக்குது. அவர் செஞ்ச உதவிக்கு ஒரு முதலாவது நன்றி கடன். அடுத்தது எதிர்காலத்தை இருக்கின்ற எதிர்காலத்தில் அவர் 5 இயர்ஸ் கொடுத்தா நிச்சயமா நம்மளோட நாடு நல்ல ஒரு நிலைக்கு வரும் என்பது எனது உறுதியான நம்பிக்கை. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யாரு ஜனாதிபதியா வந்து அந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? நான் நினைக்கிறேன் சஜித் பிரேமதாச அவர்கள் வந்தால் தான் இந்த நாடு மிகவும் நல்லா இருக்கும். இருந்ததை விட மிகவும் பல மடங்கு நல்லா இருக்குமா. ஏன்னா அவர் தான் இந்த நாட்டுக்குரிய ஆள். இந்த நாட்டை வழி நடத்தக்கூடிய தன்மை அவற்றை மட்டும்தான் இருக்கு. மற்ற எல்லாம் சும்மா பெரும் பாக்குறதா இருக்கு. அவற்றை அப்படி இல்லை, சொன்னதை செய்வார், செய்யறதை சொல்லுவார். இதுதான் சஜித். இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யாரு ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கோட்டாட ஆட்சிங்களை பல்வேறுபட்ட பிரச்சனையை நம்ம எதிர்கொண்டிருந்தோம். உதாரணத்துக்கு கேஸ் இல்லாமல், பெட்ரோல் இல்லாமல் நிறைய பிரச்சனையை மக்கள் எதிர்கொண்டிருந்தாங்க. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சுமூகமாக்கினவர் நம்மளுக்கு தெரியும், தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். அப்போ அவர்கள் அப்படியே இருந்தால் தான் இந்த நாடு இன்னமும் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யாரு ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? இந்த முறை புது அரசாங்கம் வந்தால் நல்லா இருக்கும். அனுரை தான் நான் எதிர்பார்க்கிறேன். புது அரசாங்கம் வந்தால் நல்லா இருக்கும். அனுரகுமார் திசாநாயகா. அனுரகுமார் திசாநாயகா. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யாரு ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? என்ன முதல்ல நாட்டில் இக்கட்டான சூழ்நிலையில் பெருகிற பொருளாதார தடை இதில் பெரும்பாலாக சஜித் வந்தால் இந்த நாட்டை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுவோம். சஜித் பிரேமதாசா. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யாரு ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? அனுரகுமார் திசாநாயக்.
அனுரகுமார அனுரகுமார திசாநாயக். இந்த 2024 ஜனாதிபதி தேர்தல்ல யாரு ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? ரணில் வந்தா நல்லா இருக்கு. இப்ப ரணில் அவர் வந்ததுல இருந்து தான் தேசிய நம்மள தமிழ்ல பாட விட்டவர். அது பிறகு கோட்டாபய இதாகின நாட்டை எல்லாம் கொஞ்சம் நல்லா ஆக்கியிருக்காரு. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தல்ல யாரு ஜனாதிபதியா வந்தா அந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு நீங்க நினைக்கீங்க? என்ற தெரிவு அனுரகுமார திசாநாயக்க நான் தெரிவு செஞ்சுக்கிறேன். அவர் மிச்சம் நல்லவர் என்று எனக்கு தோணுது. இனி மற்றவர்கள என்னென்று எனக்கு தெரியாது. அவர் வந்தால் நல்ல நாட்டை கட்டியெழுப்புவார், பின்போக விட மாட்டார். இனி பல திட்டங்களை கொண்டு வருவார், எல்லா ஏழைகளுக்கு உதவி செய்வார், பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்கு அவர் ஒரு முக்கிய காரணமாக ஐயர். என்ற வாக்கு அனுரகுமார திசாநாயக்கு நான் போடுவேன் என்று நிச்சயமாக சொல்கிறேன். இந்த 2024 ஜனாதிபதி தேர்தல்ல யாரு ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? சஜித் பிரேமதாசா வந்தால் தான் இந்த நாடு நல்லா இருக்கும். ஏன் காரணம்? காரணம் சொன்னால் அவர் தகப்பன் வழியில் வந்தவர். அவர் தகப்பன் ஏழைகளுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கார். ஊட்டத்திட்டம், அதாவது கார்மெண்ட்ஸ், இன்னும் பல இலங்கை நாட்டை பொருளாதாரத்தை டெவலப் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை செய்திருக்கார். இந்த 2024 ஜனாதிபதி தேர்தல்ல யாரு ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? ரணில் விக்ரமசிங்கே. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தல்ல யாரு ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? சஜித் பிரேமதாசா. ஏன் காரணம்? கடந்த கால ஆட்சியாளர்கள் பொதுஜன பெரமுன மற்றது ஏற்கனவே இருந்த ஐக்கிய தேசிய கட்சி இவரோட ஆட்சி காலத்தில் வந்துக்கிட்டு மக்களுக்கு பாரிய அபிவிருத்திகள் இருந்தாலும் பொருளாதாரத்தை மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு சென்றிருக்கார். இதால் வந்துக்கிட்டு மக்கள் தற்போதைய நிலையில் மிச்சம் ஒரு கஷ்டமான நிலையில் இருக்கார். அதை சுட்டி கடந்த காலம் இருந்த ஆட்சியாளர்கள் ஒரு விரும்புறதுக்கு மக்களுக்கு விருப்பம் இல்லை. அந்த அடிப்படையில் எதிர்வார காலங்களில் ஆட்சி மாற்றம் ஒன்றை மக்கள் எதிர்பார்க்குது. இதற்காக வேண்டி சஜித் பிரேமதாசை ஆதரிக்கின்றோம். இந்த 2024 ஜனாதிபதி தேர்தல்ல யாரு ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்தால் இந்த நாடு மிகவும் சிறப்பான முறையில் வளமையானதிலையும் அண்டைய நாடுகளிலும் இருந்தும் யூரோப் நாடுகளில் இருந்தும் கடன் வசதியை பெறக்கூடியவராக, ஒரு தகுதி உடையவராகவும், நிறைய நாடுகளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வகையில் அவருக்கு கடன் வசதிகளை பெறக்கூடிய தகுதி இருக்கிறதால இந்த மக்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி நிவர்த்தி செய்தவராகவும் செய்து கொண்டிருக்கிறதால நம்ம ரணில் விக்ரமசிங்கே தெரிவு செய்கிறதால இந்த நாடு முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதை தவிர வேறொரு ஜனாதிபதியை நம்ம தெரிவு செய்யும் பட்சத்தில் நாடு பின்தங்கிய நிலைமையை இருந்து தான் முன்னேறி வர வேண்டும். இந்த 2024 ஜனாதிபதி தேர்தல்ல யார் ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? நான் நினைக்கிறேன் என்ற கணிப்புப்படி அனுரகுமார திசாநாயக்க இந்த முறை அவருக்கு ஒரு ஆட்சியை மாற்றுறதுக்காக நல்ல ஒரு ஆட்சியை வந்து வரதுக்காக நான் விரும்புகிறேன். மாற்றம் ஒன்று எதிர்பார்த்து அனுரகுமார திசாநாயக்கர். ஏண்டா இருக்கிற இந்த செஞ்ச எல்லாரும் வந்து நாடை போட்டு நாசமாக்கி போட்டாங்க. அது இனி சரி வராது. சரியான எங்களோட பிஸ்னஸ் கூட சரியான இதாகிட்டு எல்லாம் விலைவாசி எல்லாம் கூடி பெரிய பிரச்சனை மத்தியில் இருக்குது. அது ஒரு மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம். மக்கள் மெஜாரிட்டி அவர் கொஞ்சம் கூடியா இருக்குது. நான் நினைக்கிறேன் அவர் வெல்லக்கூடிய சான்ஸ் ரொம்ப இருக்குது. சொல்லுங்கள். இந்த 2024 ஜனாதிபதி தேர்தல்ல யாரு ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? இந்த நாய் வந்து சரி வரல. இப்போ நாமல் வந்தாலும் அன்ட்ரோ வந்தாலும் சரி, சஜித் வந்தாலும் சரி, ஒன்றும் செய்ய தெரியாது அவங்களுக்கு. கடைசியில் பறிச்செட்டு பாராடி இதை நடக்க போகிறது. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தல்ல யாரு ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? சஜித் பிரேமதாசா வந்தா நாடு நல்லா இருக்கு. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தல்ல யாரு ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? ரணில் விக்ரமசிங்கே. ஏன் காரணம்? ஒரு நாட்டை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு. இன்னொன்று பங்குரோத்து நிலையிலிருந்து அவர் மீட்டு கொடுத்திருக்காரு. அதுக்காக வேண்டி ரணில் விக்ரமசிங்கேக்கு உங்களோட வாக்கு. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியா வந்தா அந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? ரணில் வந்தாலும் நல்லம். அதாவது நாடு இக்கட்டான நிலைமையில் இருக்க போல ரணில் தான் கையில் எடுத்து செஞ்சாங்க. சஜித் வந்தாலும் பிரச்சனை இல்லை, யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை. யாராச்சும் ஒரு ஆள் ஜனாதிபதியா வரத்தானே வேணும். அது சரி. இப்ப நீங்க என்ன சஜித் வந்தாலும் பரவாயில்ல, ரணில் வந்தாலும் பிரச்சனை இல்ல, அனுரா வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி 3 பேருக்கு ஆதரவு வழங்குறீங்க. இல்ல உங்களோட ஆதரவு யார் ஜனாதிபதியா வந்தா நல்லா இருக்கு, இந்த நாடு பெட்டரா செய்வார் யாரு? சஜித் வந்தா சரி. சஜித் வந்தா நாட்டை பெட்டரா செய்வார் நினைக்கீங்க?
இவ்வாறான வித்தியாசமான கருத்துக்களை கல்முனை மக்கள் செலுத்து வராங்க. அதிகமான ஆதரவு யாருக்கு இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் கல்முனை மக்களால தெரிவிக்கப்படும் சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, கொஞ்சம் பேர் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஆதரவு வழங்குறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்குறாங்க, அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும் ஆதரவு வழங்குறாங்க. இவ்வாறான கருத்துக்களை தான் கல்முனை மக்கள் செலுத்து வராங்க. இந்த காணொலி தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம மிஸ்டர் சிலோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.